ஒற்றுமையும் ஆயிருச்சு ஆடுறவங்க இங்கே கேமராவுக்கு வந்துடுவாங்க, இப்படி ஆடுவாங்க. அப்போ தான் யூடியூப்பில் 4 பேருக்கு தெரியட்டும். பேரன்பு கொண்ட அமைதியாக இருங்க ப்ரோ. விழா கமிட்டி, கார்ச்சேரி, என் உறவுகளே, என் தம்பிகளே, இந்த நாடகமே இளைஞர்களுக்கு தான் பேர். நீங்கள் வச்ச நாடகம் தானே? ரைட்டு. நீங்கள் அமைதியாக இருங்க, நல்லா இருப்பிய. என்னப்பா மைசெட் என்னாச்சு? தள்ளி விட்டாங்களா எதுவும்? ஆமாம், இவன் மிரண்டு இப்படி ஆப்ரேட் பண்ணுறேன். உட்காருப்பா வாங்கப்பா உட்காருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு போய் பரிட்சையில் எழுதுனா புலுன்னு இருப்ப. வா. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான தமிழுடைய வீர விளையாட்டுக்கு பேரு போன தமிழ் மண் இது. ஜல்லிக்கட்டு, வடமாடு, வண்டி பந்தயம், கெடா சண்டை போன்ற வீர விளையாட்டுகளை உலக நாட்டை திரும்பி பார்க்க வைத்த என் உருவிய தமிழ் உறவுகளே, என் அண்ணன் தம்பிகள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயா நினைச்சு உங்களை வணங்குறேன். ஆம்பளை ஓரம் கேப்டன் தான். நீங்க எல்லாருமே கர்ணன் தான். எதுல கர்ணன்? எக்கோ வைக்காத, எக்கோவை கட் பண்ணு மாப்பிள்ள. சுச்சி தெரியாம முண்டை வயரப்புறம் அத்து விட்டு தெருவில் தெரிய எக்கோ கட் பண்ணுன்னு இப்படியே பார்க்குறேன் பாரு. இங்க இருக்கக்கூடிய என் அக்கா தங்கச்சி, என்னுடைய தாய் அத்தனை பேருமே அன்னை தெரசாவா நினைச்சு உங்களை வணங்குறேன் தான். தெராசுன்னு நினைக்கிறியானே? தெராசு கிடையாது, படிக்கல். அன்னை தெரசா. இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஆள் தயவு செய்து அங்கிட்டு போனால் நல்லா இருக்கும். நீங்கள் பேசுகிறதே இங்கே கேட்குது ப்ரோ. ஆமாம், கூட்டம் அதிகமாக இருக்குன்னா நாடகத்தை மதுரை ஆற்றுக்குள்ளே ஓடுவோமா? இந்த காரிச்சேரி கிராமத்துக்கு கிடைச்ச பெருமை என்னென்னா, வெளியூர்லேருந்து வந்தாவர் என்னுடைய அண்ணன் தம்பி. அதுதான் அந்த மண்ணுக்கு கிடைச்ச பெரிய பெருமை. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னா, அவங்கள உட்கார வச்சு நீங்கள் நின்றுருக்கணும். இப்போ எல்லாரும் அப்படியே முழிப்பியே என்ன நம்மளை எந்திரிக்க சொல்றியான்ட்டு. வந்தவர்களை வரவேற்று அவர்களை பசியில்லாமல் போக்க வரவன் தான் உண்மையான தமிழை. அந்த ஊருக்கு அதை நேற்றைய தினம் அந்த மேடையில் ஒரு நாடகம் நடந்திருக்கு, முத்தாலம்மா நாடகம். முத்தாலம்மா நாடகம் என்றால் என்ன? இந்த அம்மனுக்கு உகந்த நாடகம் அந்த நாடகம். சரி, இப்போ இந்த இத்தனை பேர் ஜாமியாடினதுக்கே நீங்கள் ஒடியாந்து இப்படின்றீங்களே. நேற்று ஜாமியாட்டம் தானே? நேற்று ஜாமியாடும் போது இப்படின்னா நாடகம் சீனா ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க எல்லாரும். அந்த முத்தாலம்மா நாடகத்தில் என்ன சிறப்பு? கரகம் வைப்பாங்க, கரகத்தை தூக்கி ஆடணும். இந்த கரகத்தை தூக்கி ஆடுறதும் சில ஊரில் சண்டை. அதில் சின்ன கரப்புலாம் 7 கரகம் வைப்பாங்க. 7 கரகத்தை அப்படி தான் தூக்கி ஆடிட்டு ஒவ்வொரு ஒம்பளையும் தலைமையத்தை பிடிச்சி பாவாடை பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் செம்பு தூக்கா? அவள் சக்காலத்தி மகன் யார்? மரியாதையை செம்பு வாங்கி தரணும். ஊர் நாட்டாமிட்ட சண்டை ஓட்டு பாஞ்சு உருண்டு எந்த நாடகம் இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? கூட்டம் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அங்கே சின்ன சின்ன சலம்பலை வரத்தான் செய்யும். அதான உண்மை. அதெல்லாம் பொறுத்து கொண்டு இந்த நாடகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாடகம் கிடையாது. வள்ளிதர்ம நாடகம். வள்ளிதர்ம நாடகத்தில் திகுடும் கூட ஆள் வருவோம். நாங்கள் 2 வயக்காடு கருதரப்பு ஆள் வந்திருக்கோம். திகுன்னு வருவாங்க போவாங்க. நீங்கள் இவங்க தான் நடிகர்னு ஒத்துக்கிறணும். ஆமாம், 27 பேர் மொத்தம் நடிகர். என்ன நாடகம்? வள்ளிதர்ம நாடகம் இல்லை. அன்புக்குரிய விஜயம், என் தம்பிகள்லாம் இன்றைக்கு பார்த்தேன். நான் வரும்போதெல்லாம் பார்க்குறேன். இளவட்ட பைய சின்ன பையெல்லாம் பார்த்தா பீடி பற்ற வைக்கிறேன், சீரட்டு பற்ற வைக்கிறேன். பூராமே தண்ணி. அதிக மது பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டீங்க எல்லாருமே. ஆனால் மது பழக்கத்துக்கு நீ இன்றைக்கி அடிமையாவ 15 வயசில் தண்ணி அடிப்ப, 23 வயசில் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. உன் பொண்டாட்டிக்கு சாம்பிராணி தான் போட முடியும். ஆனால் உன் பாம்புராணி எந்திருக்கிறார். சாம்பு பாம்பு சோழி முடிஞ்சு டைலாக் கைதட்டெல்லாம் முடிஞ்சு. இந்த அன்னை இவ்வளோ கூட்டத்தில் வந்து அந்த பயல்கிட்ட உட்கார போகிற அவங்க வேலையை காட்ட போகிறாங்க. பேசாமல் சிங்கடமாங்க அங்கே போய் படுக்கிறது நல்லது. ஆனால் அந்த கூட்டத்தில் நடுவில் உட்காந்துருக்க ஆளுகள்லாம் ஒன்றுக்கு போகணும்னு நினச்சி பார்க்காத. அங்கனே இருந்துட்டு தண்ணியை வடித்து விட்டு போயிட்டே பயல ஊறாது. நிறைய பேர் இதில் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவாங்க. அப்படியே கட்டுக்கும்.
கடுத்தவனே அப்படி இப்படின்னு பார்த்து அன்றைக்கெல்லாம் ஒரு ஆள் கையிலோடு இருந்துட்டு எந்திரிச்சு போகும்போது அவர் சொல்லிக்கிறார், இங்கே செகதியாக இருக்குது அப்படின்ட்டேன். ஏன்னா இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் களவாணித்தனம், யாரையும் எதையும் நம்ப முடியலப்பா. பள்ளிக்கூடத்துக்கு வயசு பிள்ளையை நம்பி அனுப்ப முடியல, காலேஜ் நடுவு போல எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைன்றேன். நாடு அப்படி இருக்கே. சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்துச்சு, 12 படிக்கிற மாணவனை கொண்டு போய் டீச்சர் சந்துக்குள்ள வச்சு அடிச்சிருக்கு. தம்பி அந்த மாதிரி இல்லை, வீட்டு பாடம் எழுதலைன்னு என்ன சொன்னாலும் இழுத்து விட்டு போயிடுவாங்க. கல்யாணம் பண்ணாளுக்கு என்ன கவலைன்னா, கல்யாணம் பண்ணிவிட்டோம், பிள்ளையை பற்ற விட்டோம், இதில் காப்பாற்ற நம்ம நாயா போகிறோமே அப்படின்னு கல்யாணம் பண்ணாலும் கவலை. கல்யாணம் பண்ணாத அந்த இளைஞர்களுக்கு பூரா என்ன நினைப்போன்னா, அவன் கல்யாணம் பண்ணி நான் அனுபவிக்கிறேன், நமக்கு ஒன்றும் அமையலை, ஊராக இப்போ திடுறாங்க, பொண்ணுக்கு தான் திடுறேன். அதுலேயும் சில மாப்பிள்ளாவும் சொல்கிறேன், பொண்ணு வத்தியாக இருந்தாலும் பரவாயில்லண்ணே, இல்லை எத்து பல்ல ஒரு 2 பிள்ளை இருக்குது பரவாயில்லண்ணே, நான் ரம்பத்தை வச்சு ராவிக்கிறேனே, கரைச்சி பிடிச்சான்னு. பொண்ணு கிடைச்சா சரி, ஏன் பொண்ணு கிடைக்கல? ஓஹோய், உனக்கெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது, சூம்பிட்டு படு. பொண்ணு கிடைக்கல, படிப்பு அவசியம். எத்தனை விளையாட்டு நீங்கள் இருந்தாலும் இளைய சமுதாயமே படிப்புல கவனம் செலுத்துங்க. படிப்புல கவனம் செலுத்தினால்தான் உலக நாட்டை திரும்பி பார்க்க வைத்தார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஒரு மனிதன் பிறப்பார் என்றால் பிறக்க போறது கிடையாது. தம் நாடு மட்டும்தான் முக்கியம். எனக்கு கல்யாணம் வேணாம், வீடு வேணாம், வாஜல் வேணாம், சொத்து வேணாம், எது வேணாம்னு நாட்டுக்காக பாடுபட்ட ஒரு தலைவர், ஒரு மாமனிதர் யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவரெல்லாம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டார். இன்னைக்கு எல்லாரும் ஒரு சென்ற இடத்துக்கு அண்ணன் தம்பி 2 பேரும் வெதரை கடிச்சிக்கிறாங்க. ஆமாம், சாணி தொலைக்கிறது கூட சலப்புன்னு பொம்பளையை தொலைக்கும், எழுத்த விட்டு வாசலில் விழுந்துடும். எப்படி என் வாசலில் வந்து தண்ணி வட்டுச்சுன்னு மடப்புறம் காலி கோயிலில் போய் மண்ணவாரி தூக்கி கொல்லங்குடி போய் காசை வெட்டி போட்டு சுத்தியில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவாள். பொம்பளையை சொல்கிறதா, பொம்பளை ஆளுங்க நான் வாயை அடக்கணும். எதுக்கு எடுத்தாலும் புரிஞ்சுங்களை ஏவி விட்டு சண்டை விடுறேன். சும்மா தண்ணி குடிக்கிறது ஒரு பிரச்சனை. தண்ணி ஒரு உடம்பு சேர்த்து பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை பிடிச்சிட்டு போகுது, அவள் ஈமை அடங்கிட்டு போகுது, விடுவனி தானே. லேஜா குடத்தை நெளிச்சதுக்கு புரிஞ்சேன் வருவேன், கொத்தனார் வேலை பார்த்துட்டு பாவம், சிமெண்ட்டு காலு ஊரம் சிமெண்ட்டு மட்டக்கம்போட பாவம் சாரத்தில் நின்று உசுர பனையை வச்சு வேலை பார்த்துட்டு வர கொத்தனார் வந்தவனே இந்த பொம்பளை ஏவி விடும். அவள் கற்பகம் என்னையே குடத்தை தள்ளி விட்டுட்டு என்னை தேவடியான்ற அவள். உடனே இவன் நீ தேவடியா முட்டை அதுக்கு ஒரு பூரா இந்த வார்த்தை பூரா அவங்களுக்கு என்னமோ சமஸ்கிருதம் மாதிரி. சரி, வேற என்ன? 120 சரக்கு என்ன? கருப்பையா புண்ணத்தான் நினைவாக 100 ரூபா கொடூரமா. அவரை உள்ள கூட கொண்டு போய் அரசு படுக்க போடு. அவருக்கு இப்போ தெரியாது, என்னை பார்த்தா அவருக்கு பூச்சி மருந்து வைக்கிற மாதிரியே தெரியும். காலையில் கேட்பார், பாப்புன்னு எம்கேரை வந்தேன், வேற ஆள் தாடி மசரோடு இருந்தேன்னு நினைப்பேன். ஐயா பெரியவர்களே, பெரியவங்க எந்த அளவுக்கு நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் பயலுக்கு பழக வாங்கி. நீங்கள்லாம் ஊரில் இருக்க பெரிய மனுஷன் பூரா சொல்கிறேன், இன்றைக்கி பெரிய மனுஷன் பூரா சேர்ந்து நீ செருப்புட்டு எரிஞ்சாலும் பரவாயில்ல, பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க. நீ போயிட்டு சின்ன பையன் இலவட்ட பையன் போய் கணேஷ் போல ஓடுக்கிட்டீங்க, எனக்கு ஒரு உருண்டை விட்றான்ற அவன் கரிச்சு பிடிச்சா நம்ம வாயில் வச்சுட்டு செருப்புட்ட 2 அடி அடிப்பேன். வந்து அம்மாட்ட ஒப்பு வைப்பேன், ஓ மையன் மூத்தவன் விமல் என்ன அடிச்சு விட்டேன், என்ன நக்கி விட்டேன், எதுக்கு போகிறேன்? தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இலவட்டம் தண்ணி அடிக்கிறேன், அவன் எதை போட்டு அடிக்கிறேன், எதையோ போட்டு அடிக்கிறேன். அதில் போயிட்டு வெக்க மசு இல்லாமல் பெரிய ஆள் போய் எனக்கு ஒரு 3 வருஷம் ஊற்றுங்கடா. அவங்க நீ பெரியப்பா போ பெரியப்பா, என்ன பெரியப்பா மசூர் ஊற்றுங்கடா, எச்சி மைத்த புண்குச்சுடா, நான் தூக்கி வளர்த்தேன் மூக்க சிந்து வேண்டுவேன். உண்மைதானே? சூப்பர், இந்த மாடு புடி மாடு. அப்போ இங்கிற ஒரு சில பெரிய மனுஷன் இந்த வேலை பார்த்துருக்க, உன்னை வெதரில் அடித்து காய போடுவேன். இவன் உள்ளே போயிட்டே இருக்கேன், டான்ஸை பார்ப்பான் போலடா அவன். அதே மாதிரி இன்னைக்கு குடிக்க கஞ்சி இருக்க சோறு இல்லைக்கே பூரா பயலும் இலவாட்டம் பூரா லேடிஸ்கிட்ட நிறையா பேசுகிறேன். பூரா சீமக்கருவில் உட்காந்துதான் பேசுகிறேன். அந்த சீமக்கருவில் அவளை ஆயிருந்து ஓட்டாலும் அதில் உட்காந்து வீடியோ கால் சொல்கிற உடனே காதலி இயக்கம், ஏய் ராகுல் எங்கடா இருக்க? நான் பூங்காவில் உட்காந்துருக்கேன், பார்த்தா சீமக்கருவை விட்டில் உட்காந்து பேசுவேன். சொல்கிறான்னு அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் வந்து வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கேன், பின்னாடி வந்து பண்ணி பெட்டஸை போட்டு கடிச்சிக்கிட்டு இருக்கும்போது வீடியோ காலை பேசிட்டு அங்கே தள்ளி போ அப்படின்ற பண்ணி எப்படி போவோம்? காலங்களை மாறிக்கிட்டு பதில அவளை இடம் இருக்கு. நம்ம தம்பியை ஊரா ஏப்பா படிக்கட்டில் தொங்குறிய, அது தொங்குறதுக்கு காரணம் பிள்ளைய பார்க்கணுமா.
அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் அப்படியே அழகா தூக்கிட்டு போனேன். இறங்குறேன், சட்டியும் பேண்டக்கான முண்டமா இறங்கி அந்த பிள்ளை இறங்கின சோரில் பரிசுல இருந்து செருப்பு எடுத்து அடிச்சு அவனை. ஏன்? பாதுகாப்பு அவசியம். பைக்கில் போகும்போதெல்லாம் பார்க்கணும், அப்படி லேடிஸ் பார்த்துட்டா போதும். ஒரு 4 பிள்ளைய அப்படி காலேஜ் நோட்டை வச்சுட்டே போகும்போது, ஏய் அங்கே பாரு சுமிதா, அவன் பாரு, இவங்க இதே வேலையாத்தான் தெரிவாங்களா? அந்த பிள்ளைய பார்த்துட்டா போதும். முதல் நல்லாத்தே ஓட்டிட்டு வருவேன், 30லே வருவேன். ஒரு 5 பிள்ளை அப்படி பார்த்துட்டு ஏய் அப்படியே கையை விட்டுருவேன். கையை விட்டு விழுந்து அங்கே விழுந்து வருவேன். அங்கே நீர்மலைக்கு வந்துடுவாங்க. அன்றைக்கி இந்த முள் கல்கோட்டை. அன்றைக்கி அப்படி தான் ஒரு பையன் எங்கள் ஊர் பக்கம் விபத்தில் இறந்துட்டேன். அவங்க அம்மா ஒப்பு வச்சு அழுகுது என் பக்கத்தில். என் பிள்ளை மாதிரி வண்டி ஓட்ட முடியாதப்போ 2 கையை விட்டு ஓட்டுவேன். இன்றைக்கி எங்களை கையை விட்டு போயிட்டேன். இது பெருமையாக்க. பெத்த பிள்ளைகளை டூலர் ஓட்டும் போது ஒவ்வொரு தாய் தகப்பனும் கண்டித்து நீங்கள் வளர்க்கலைன்னா உங்கள் பிள்ளை உங்களுக்கு கிடையாது. என் தம்பிகள்கிட்ட தான் சொல்கிறேன். எந்த பைபாஸுக்கு போனாலும் எங்கே போனாலும் ஐயா நிதானமாக போங்க. பசு கூட்டமாக இருந்தால் கூட அன்றைக்கி பள்ளிக்கூடம் கூட போவேன்னா வீட்டுக்கு வாங்க. பெத்த தாய் தகப்பை நெருப்பை கட்டிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தாய் தகப்பை இருக்க வரைக்கும் அந்த அருமை தெரியாது. உலகத்திலே முதல் தெய்வம் யார்? இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த மந்தையம்மாவுக்கு எல்லாரும் கும்பாஜி நடத்துறிய இந்த தாயை போல முதல் தெய்வம் யாருன்னா பெத்த தாய் தானப்பா. பெத்த தாய் தகப்பன். அதில் எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் ஒரு முள்ளு கத்தனா கூட எதுக்கு எல்லாரும் சொல்கிறான்? அம்மா அப்பா மயிறு. அப்பா வேற அவன் போட்டு அடிப்பேன் அவன். ஏன்னா அம்மாவத்தையும் சொல்லுவான் எல்லாரும். எதுக்கு எடுத்தாலும் ஏன் அம்மாவை சொல்லுவான்? யார் வந்து அடித்தாலும் பக்கத்து வீட்டுக்கார பையன் அடித்தாலே அம்மாதே வரைஞ்சி கட்டிட்டு விளக்கமாத ஏவன்ட்டாவேன் ஏன் மயனை தொட்டதுன்னு போகும். ஆனால் அப்பா அப்படி கிடையாது. அரைச்சு கிரைச்சு நம்ம காலை நொண்டிக்கிட்டு வருவோம், மேற்கொண்டு அடிப்பேன். நீ திமிரு மையத்தை எடுத்து அங்கே ஓன அங்கே எதுக்கு ஊண்டுவேன். அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் அப்பாலாம் நினச்சி எழுப்பி அடிப்பார் என்னை. ஏன் கட்டாலுமே இங்கே போயிருப்பாண்டியன் ரப்ப எடுத்துகிட்டு எதுக்கு சைக்கிளை ஓட்டுறேன். நம்ம சைக்கிள் ஓட முங்கூட்டியை ஓட்டுறது, முங்கு வண்டி ஓட்டணும் கூட கஷ்டம்ப்பா. வேகமாக போட்டி ஓடுவான், படக்குன்னு வெதரில் ஊற்றிப்போம். அதுக்கு ஒத்தரை வச்சுக்கிட்டே எங்கள் அப்பா செருப்பிட்டு அடிப்பார் என்னை. ஏன்னா இந்த உலகத்திலே எல்லாரும் சொல்கிறேன், புதுசாக கல்யாணம் ஆனவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், ஒரே மாதிரி நடந்துக்கங்க. ஒரே மாதிரி மாப்பிள்ளையும் பொண்ணும் புரிஞ்சு நடந்துக்கங்க. எங்கே நடக்குதுங்க? அவங்க வன்ற அலும்பு தாங்க முடியாடா. புதுசாக கல்யாணம் பண்ணோடனே பொண்டாட்டிக்கு மற்ற நேரம் ஒரு கதம்பை வாங்கி தர மாட்டேன். பூஜா கல்யாணம் பண்ணும்போது 20 முழம். அது பார்த்தா தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு எத்து பொருளாக இருக்கும். இங்கே தொங்கும் வீட்டில் சிக்கி 2 பேரும் அரைச்சி விழுந்து கந்திக்கிட்டு வருவாங்க. அப்போல்லாம் வண்டி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு என்ன வண்டி? எம்ஏடி, ஹீரோ ஹோண்டா, TH50. TH50லாம் புகை கக்கும். வீட்டு வேறுனு வயரெல்லாம் பிஞ்சிடும். வயரை பல்லுக்கிட்ட கடிச்சு கிர்றான்னு ஓட்டுவாங்க. இப்போ வண்டி கொண்டு வர மண்டே மாதிரி ஒவ்வொரு வண்டியும் டயரு டயர் மாதிரி அப்படி ஷார்ட் பண்ணுறேன். புருதுன்றேன். பக்கத்து வீட்டு கிழவனை தூக்கிட்டு போயிட்டேன் சுடுகாட்டு. அதிர்ச்சியில் செத்துதாய் பூரா. அப்படித்தான் பின்னாடி உட்காரு பிரியாண்டுவேன். புருந்துருவேன். சாலை காணும் அந்த பிள்ளைக்கு. சாலை ஊரை வீட்டில் சுற்றி வெட்டி அரைச்சி வாப்பா 200 ரூபா வரேன் நல்லா இருப்பேன். 200 ரூபா நோட்டு பயலுகடா. மேலே சிறுகுடி மிரட்டல் பாய்ஸ். என் தம்பி சார்பாக 201 இன்னும் 300 ரூபா கொடுப்பா. சரி 300 ரூபா 2027 உண்டா வாங்கலைன்னா என் பேரை மாற்றி வச்சுக்கிறேன். என் தம்பியாவது கொடுத்தேன் பாரு. அதான்டா என் பெரிய தாமை. வாழ்த்துக்கள் தம்பி. பத்தியா கண்டுக்கிறான் போகிறேன் பாரு. எப்படி கும்புறேன் பாரு. பிரசன்ட் எலெக்ஷன் நிற்கிற மாதிரி. அப்போ என்னை மதிக்கலேன்னு அர்த்தம். ஒரு பாட்டு பாடுறேன் அண்ணே உனக்கா பாடுறேன். பம்பா நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா சாங் ஸ்டார்டிங். பம்பா நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா வாரம் சபரிமலை மணிகண்ட நான் பார்க்கத்தானா போறோம். ஐயப்பா மலைகளை
சாமியே சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமி சரணம் ஐயப்போ சரணம் சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பன் முருகனுக்கு மாலை ஓட்டு நிறைய பேர் போயிட்டு வண்டிகள்ல மாலை ஓடணும். மாலை ஓடுவது எதற்காக? உடம்பு தூய்மையாகணும், உள்ளையும் தூய்மையாகணும், இடியப்பம் ஆகணும். கலை முருகனுக்கு ஐயப்பனுக்கு இடியப்பம் புளிஞ்சாங்க பாடுறான். அவன் தாண்டா தமிழ்நாட்டு ஒரிஜினல் தமிழன். என்ன ஏன்டா அந்த பாடு வருது? இடியப்பம் ஏங்க வாங்க போ. நீங்கள் தானே ஜாமி அலைக்கூடாதுன்னு சொன்னீங்க. உங்களை மைண்டில் வச்சுக்கிறேன். நன்றி. வாங்க இளைஞர் வாங்க. இளைஞர் இல்லைன்னா நான் கிடையாது. ரொம்பாய் ரோசப்பரியா ரோசப்பரியா அந்த 4 பேர் திருந்த மாட்டாங்கடா. என்ன சங்கு ஊதுறேன் கிரிச்சா புரிச்சா ரைட். நன்றி. என்னடா தாலுகாட்சி மனுமார் இருக்கு? என்ன இது? என்ன ஓடுறது? ரோஸ் பாய்ஸ் ஆர் கார்த்திக் ராஜா ஆர் கௌதம் ராஜா பீசர்பட்டினம் சார்பாக ரூபாய் 201. இத்த தண்டி பேப்பருக்கு 200 ரூபாயா? இந்த பேப்பரை வை கையில் வச்சு தானே சொத்து எழுதி வாங்கிட்டு போயிட்டே. வாங்க சிங்க. வேல்ராஜ் கேமராமேன் கிருச்சா அவங்களுக்கு ஒரு பகுசி. அன்பாலயத்துக்கு முடிஞ்சது ஏதாவது செய்யப்பா. எம்பி சாமி எங்கள் அண்ணன் சார்பாக அன்பாலயத்துக்காக 501. என்னது யூலியா? என்னதுண்ணே? யூடியூப்ல தான் பார்த்துருக்காரு எங்கள் அண்ணன். நேரில் வந்திருக்கு எங்கள் அண்ணன். 100 ரூபா கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி அண்ணே. ஓ கள்ளுமேடு விகே ஆம்புலன்ஸ் சொர்க்கரதம் உரிமையாளர் பிரபாகரன் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்கு அன்பழத்துக்கு நடத்திருக்கேன். என்னடா அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. ஆதரவற்றவர்களை தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கும் அண்ணனுக்காக பொன்னாட மற்றும் ஜல்லிக்கட்டு வடமாடு கதாநாயகன் எங்கள் அண்ணன் இடைக்காட்டூர் மண்ணின் மைந்தன் ஒத்திட்டியடா அண்ணன் கேட்டியா அன்பு தம்பிகள் சார்பாக பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்துறாரு. மரியாதை போய் திருத்திட்டு வா. பழம் நான் பல வியாபாரம் பார்க்குறேன். மாட்டாவில்ல மைசெட்டுக்கார் என் உறவுகளே அந்த 4 பேர் மேடைக்கு வாங்க. சூப்பர் மைசெட்டு ஸ்ரீ சக்தி கணேஷ் ரேடியோ உரிமை பழனி ஆண்டி கார்ச்சேரி உள்ளூர் மைசெட்டு சூப்பர். என் மாப்பிள்ளைக்கு போடுங்க. ஆப்ரேட்டரா அருமையான ஆப்ரேட்டர். குளிச்சு 3 நாள் இருக்கும்ல. உழைக்கிறவன் குளிக்க தேவையில்லை. அவன் தாண்டா உழைப்பாளி. கைதட்டு கொடுக்கலாம். கேமரா பார்த்துட்டு போறேன் எடுக்கிறாங்களான்னு. ஏன் மாப்பிள்ள தான் ஆரம்பத்தில் நீங்க விஜயகுமார் செட்ல இருந்து இழப்பு இப்பயும் அங்கேதான் இருக்கீங்களா? அன்புக்காக வந்தவருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். மைசெட்டு ஓனர் என் தம்பி தானே? நீ இல்லையாப்பா? யாரு ஓனரு? படுத்துருவாருல்ல. எங்க ஓனரு? என்ன 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 வாழ்த்துக்கள் அண்ணே. உண்மையிலேயே வேற லெவல்ல அந்த ஊரை பண்ணியிருக்கேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உள்ளூர்ல ரேட்டு ஏற்றி பேச முடியாதுல்ல. அன்புக்காக போட்டு காசி கேட்டாவா? காசி கேட்காத. யூடியூப் எடுத்து கொண்டு அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல தம்பி காடமங்கலம் முருகே குறியந்த பாண்டி தம்பி திருநா தீனா தீனா ஓடியாங்க தங்கா. இங்கெல்லாம் உட்காரக்கூடாதுரா. நீ முக்கு ரோட்ல போய் உட்காரணும். இங்க நான் உட்காந்துருக்கேன். சாமியான போதும் கேமரா எல்லாம் புடுங்கிருச்சு. யூடியூப் சேனல் போடுங்க. எப்ப யூடியூப் சேனல் போடணும்ப்பா. கார்ச்சேரி கிராமத்தை நாளைக்கு உலக நாடுக்கு பூரா தெரிய வைக்கிறது இந்த யூடியூப் சேனல் தான். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். உங்களை எல்லாம் இத்தனை கூட்டமும் இங்கே சேர்ந்தது காரணம் நாடக கலைஞர் உழைப்பு இருந்தாலும் அந்த உழைப்பை வீணாக்காம இந்த வந்துருச்சு முட்டை கண்ணு முண்டை. வாங்க மச்சான் மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. என்ன திரும்ப மாட்டாப்புல? பயம் பயம் வாங்க வாங்க. இங்க பக்கமேல கலைஞர்களுக்கு போட்டு விடுங்க. 6 மணி எடுத்து கொண்டிருக்க அன்பு தம்பி ஒக்கனா கொண்டு மண்ணின் மைந்தன் கருப்பசாமி அவர்களுக்கு கார்ச்சேரி இளைஞர் சார்பாக கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். கருப்பு மிருதங்கத்தோடு அன்பு தம்பி மணப்பாறை கண்டெடுத்த தங்கம் பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பாண்டி அவர்தான்
ராமசாமி பலவாத்திய கலைஞர் ராமசாமி இங்கே சிறந்த முறையில் சீன் தலைமையோடு இருக்க அன்பு மச்சான் அகரம் ஆறுமுகம் மச்சானுக்கு அடிக்கப்படுகிறது. இங்கே மிருதங்க சக்கரவர்த்தியாக வந்திருக்கின்ற காரியாபட்டி அருகாமுள்ள தோப்பூர் மண்ணின் மைந்த தம்பி மிருதங்க சக்கரவர்த்தி மருதுக்கு ஒரு பொன்னாட போத்தி விடுங்க. வாழ்த்துக்கள் மருது ப்ரோ, வாழ்த்துக்கள். அவ்வளோதானே, வீடியோ எடுக்கிற வந்துட்டா அப்போ அவ்வளோதான். 3 பேர்த்துக்கு ஒரே துண்டு ஆளுக்கு மட்டும் கழிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான் அப்போ விடு. மற்ற துண்டை ஏழை வேலையை கூட என் தம்பிகளுக்கு ஒரு நாளைக்கு 100 துண்டு வச்சுருக்காங்க. அவங்க அது கட்டி குளிக்க மாட்டாங்க, முண்டை மாற்றி குளிப்பாங்க. பொன்னாடிய ஓத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் காரிச்சேரியை சேர்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்நாடகத்தை நடத்தக்கூடிய காரிச்சேரி இளைய சமுதாயமே அப்துல் கலாமை கையை காட்டி வாழ்ந்த என் புத்தர்களே, இளைஞர்களே ரொம்ப நன்றி. இதில் என்ன ஒற்றுமைனா மங்களகரமாக மஞ்சள் சட்டை போட்டிருக்காங்க என் தம்பியை. அவ்வளோதான். அந்த சட்டையை நாளைக்கு துவைக்கப்படுற பாடு அவங்க அம்மாவுக்கு தான் தெரியும். எங்கன்னு பரண்டாங்களோ. மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கணும்னு தான் ஒரு சமையல். தமிழ்நாட்டினுடைய கலையை சமையலுக்கரையை கொண்டு வந்தாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு 7 இளைஞர்கள் இன்னைக்கு போய் அமெரிக்காவில் போய் சமைத்து யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே மஞ்சள் சட்டை தான் மங்களகரமாக. வானே பம்பா நதி வாட்டர் சர்வீஸ் இருக்குமிடம் சக்கிமங்கலம். எங்கள் அண்ணன் சார்பாக 501. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் ப்ரோ. தொடரட்டும் வாட்டர். ஐயப்பனுடைய பாடல் பாடும்போது எத்தனை பேர் கைதட்டினீங்க? இந்த வருஷம் மாலை ஓட்ட என் உறவுகள்லாம் கைதுக்குங்க. பசியா வரோம் எங்கள் அண்ணன் முத்திய அண்ணன் சார்பாக ரூபாய் 1001. லாஸ்ட் பார் 2 மினிட். காலையும் சிறந்தாக என்ன எங்கள் அண்ணன் அப்படின்ட்டு போகுது. எதுக்கு காசு கொடுத்துச்சுன்னே தெரியலையே. அதே எங்கள் அண்ணன் பாசம். தம்பி தம்பி உன்னை கிளச்சி விட்டுக்கிட்டு அறையுவேன். இடியப்பம். இந்த இடியப்பத்தை முத உருவாக்கணும் யார் தெரியுமா? பூச்சின்னு ஒரு கிளவி தான் உருவாச்சு. அந்த இடியப்பத்தை 1963 கண்டுபிடிச்ச பலகாரம் தான் இடியப்பம். ஒரு பிள்ளையும் கைதட்ட மாட்டீங்களே. அப்புறம் இடியப்பத்தை கண்டுபிடிச்சது ஆம்ஸ்டாங்கா? கிடையாது. இடியப்பம், பணியாரம், ரெட்டை தோசை. அப்பெல்லாம் ரெட்டை தோசை அதுக்கு வந்து ஒரு படி நெல்லுக்கு 2 தோசை கொடுப்பா கிளவி எல்லாம். இன்னைக்கு நித்த இட்லி. ஐயோ, இட்லியை திண்டு எத்தனை பேர். ஐயோ, அன்றைய காலத்தில் சுகர் ப்ரெஷர் இருந்துச்சா? கிடையாது. அன்றைய காலத்தில் ஏன் இல்லை? பூரா அவளை ஆடு ஒர்க். பூராமே மம்பட்டியை தூக்கிட்டு கடப்பாறையை தூக்கிட்டு கலப்பை மாடை பூட்டிக்கிட்டு காலையில் உழுக போகிறவங்க ஒரே ஒரு கோமணம் தான். அந்த கோமணத்தை அவுக்காமல் ஏற பிடிச்சி உழுதுட்டு இங்கே வீட்டில் வந்து அடித்து கிளையை போட்டு சித்திரம் எடுத்தாங்க அன்றைய காலத்தில். இப்போ உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் வர போட்டது தெரியுமா? வர போட்டுறதில் இன்ஸ்டாவில் போடுறேன். வர போட்டுறதை பாருங்கள் உறவுகளை. இப்படித்தான் வெட்ட வேண்டும். இன்றைக்கி இன்ஸ்டாவில் பார்த்து வர போட்டுற அளவுக்கு வந்துருச்சு. உலகத்திலே விஐபி யாருன்னா பெரிய ஆள் யார் தெரியுமா? விவசாயி. SSCC கிரிக்கெட் கிளப் அண்ட் குடும்பம் சார்பாக 501. நீ போகக்கூடாது, மடுவு கணத்தையும் போகக்கூடாது. இங்கே வாடா தம்பி. அண்ணன் சொன்னா கோச்சுக்கிறாது. நீ கிரிக்கெட் விளையாடுவாப்பா? 2 வாலில் இலக்கி மாடா. ஸ்டொக்கு வச்சே விளையாடு. ஸ்டொக்கு. உண்மையிலேயே இப்படிலாம் நான் விளையாடுவேன். கிரிக்கெட்டு பேட்டும் பாலும் தான் இருப்பேன். அப்போ பக்கத்து கிராமத்துக்கு எங்களுக்கும் போட்டி வரும். அப்போ பார்த்தா இப்படித்தான் ஒருத்தன் வந்துட்டேன். நான் பேட்டிங் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓடியாரான்டா 1/2 கிலோமீட்டருக்கு எங்கிட்டு 4 லைன்லாம் தாண்டி சீமகரூர்லேருந்து ஓடியாரேன். காசு ஓடியாந்து நான் கூட இன்னைக்கு ஸ்டம்புலாம் முறிச்சிட்டேன். வந்து நடுங்கிட்டே இப்படி நிற்கிறேன். ஓடியாந்துட்டு இப்படின்னு போட்டேன். என்கிட்ட வரவே 2 நாள் ஆச்சு உருண்டு அப்படின்னு பையன். சில பேர்லாம் பார்த்தா நான் அவன் விளையாடுறவனுக்கு தான் தெரியும் அந்த வேதனை. ப்ரோ, இந்திய கிரிக்கெட் அணி சிறப்பாக விளையாடுவாங்க, நாட்டை காப்பாற்ற அவங்க விளையாடுவாங்க. ஆனால் இவங்க எமோஷன் ஆகுறாங்க. டிவியை பார்த்துக்கிட்டே இவங்க சொல்லுவாங்க பாரு, அதை டோனி அப்படி அடிச்சிடக்கூடாது மச்சான், அது பிச்சு அப்படி மச்சான். அந்த பவுன்ஸ் வரும்போது தட்டி இருந்தான்னு அது போரும் மச்சான். இறங்குனதே தப்பு. அவர் என்ன தீக்குழி இறங்குறாரு? அவன் அடிப்பேன். சில பேர்லாம் பார்த்தா கடைசி 1 வாளுக்கு 1 ரன் டிவியில் ஏறி உட்காந்துருவாங்க. சில பேர் பார்த்தா கண்ணை மூடிட்டு படுத்துருவாங்க. ஏன்? இந்த கிரிக்கெட்டோட இந்த நாட்டு மேல உள்ள பற்றுதான் இளைய சமுதாயத்தை.
கிரிக்கெட் விளையாடுறது பெருசு கிடையாது ப்ரோ. லப்பர் பந்து டென்னிஸ் பந்து விளையாடும் போது சின்ன பையன்லாம் விளையாடுங்க. காற்று பால் வரும்போது அந்த உள்ளே வைக்கிறது இல்லைன்னா பீடி தரவா அந்த கவட்டுக்குள்ள ஒன்று வைப்பாங்களே, அது பேர் என்னப்பா? காய் காடா, ஓதக்காடு. அந்த காடெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியலன்னா என்ன பண்ணுறீங்க? வைக்க குளத்தை எடுத்து சட்டிக்குள்ளே வச்சு விளையாடு. நம்மன்னு அரிக்கி 2 நாளைக்கு செறிஞ்சு விட்டு போயிட்டார். ஐயப்பன் முருகன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜாமியெல்லாம் லேஜான ஜாமி கிடையாது. இப்போ கூப்பிட்டோன்னே இங்கே வந்துச்சு, அது விளையாட்டு காரியம் கிடையாது. எங்கெங்கே தெய்வம் துடியாக எந்த கிராமத்தில் இருக்கோ அந்த ஆரம்பத்திலே நான் கண்டுபிடிச்சிருவேன். இந்த ஊரில் ஜாமி இப்படி இருக்குது, இந்த ஊரில் ஜாமி இப்படி சுணங்கிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போகும். ஆனால் கார்ச்சேரி கிராமத்தை பொறுத்தளவு அதிகாலம் அவங்க பாட்டைங்க ஆண்ட ஜாமி இன்னும் வீரம் குறையாமல் வாழ்ந்துக்கிறது. உண்மையிலே துடியார். அது ஆடி வர்றது ஆண்களை விட பெண்களே சாமி ஆட்டத்திலையும் விரதத்திலையும் சிறந்தவர்கள். அதில் ஒரு அக்கா ஆடி வந்துச்சுவார், 4 தவளை இங்கே வந்துருச்சு. உண்மையிலே நான் பயந்துட்டேன். அறந்தாங்கி பக்கம் நடந்த சம்பவம் இன்னும் மறக்க முடியலை. ஒரு பய சாமியானே அதுலேருந்து எனக்கு படபடந்தே இருக்கு. 3 தவளை வந்தான்டா இங்கே. அவன் டால்பின் கிடையாது, அவன் ஃப்ரிங் மாஸ்டர்ரா. மங்குன்னு தப்பி என் தண்ணி கேனையும் சூட முட்டாய் டப்பையும் எடுத்துகிட்டு போயிட்டேன். எடுத்துட்டு வயக்காட்டில் பார்த்தா நான் வயக்காட்டில் ஓடி இருக்கேன். இப்படி பல்ட்டி அடிச்சு அங்கே ஒருத்தர் வெளியே இருந்தவன் மங்குன்னு தவனவே அவன் கண்டங்கரவை பாம்பு நினச்சி அவன் பாம்பை விட்டுட்டு வெளியேறி. சாமி இருக்கு, சாமி இருக்குங்க. சாமி எப்படி தெரியும் உங்களுக்கு சொல்கிறேன். சாமி ஆடுற ஆள் கண்ணை மூடிட்டு சாமி ஆடவே கூடாது. அது சாமியே கிடையாது. கண்ணை துறந்து ஆடினாத்தே அது சாமி. ஏன்னா காலில் விழுகிறவன் எவனும் தெரியணும். அதுக்காக ஒரு 80 வயசு கிளை விழுகும் காலில். இவன் கண்ணை மூடிக்கிட்டே அடுத்த வருஷம் உனக்கு ஆம்பளை பிள்ளை வரக்கும்னா விளக்க மாட்டே அடிக்கும்ல. ஏண்டா முண்டை குடும்ப கட்டு வர உடனே கருப்பு பையை எடுத்து அழைச்சி போட்டிருக்கேன், கட்டை பையை வச்சு அடிக்க வேண்டிய அது கேட்காத. சாமி எப்படியா? அதே மாதிரி பீம்புக்கு மாடோட்டி விருதுக்கு வேட்டையாடுவாங்களாம். இப்போ நிறைய நடக்குது ஒவ்வொரு கிராமத்தில். இந்த பங்காளிக்குள்ளே சண்டை வரும். அவன் ஜாமியார் நீ என்ன பண்ணுறா மங்குன்னு கூச்சிரு. ஏன்னா நம்மளுக்கும் அதே ஜாமி தான், அவங்க ஐயாவோட தான் நம்ம ஐயா கூட பிறந்தவர். ஏவி விட்டுருவாங்க. அப்படி தான் எங்கள் ஊரில் ஒருத்தனை ஏவி விட்டாங்க. முட்டைக்கு ஜாமீனா என்னன்னு தெரில. அவன் பாட்டு ஆடிட்டான். ஆடுனா அருவாளை ஏறு நின்றுட்டு ஊர் ஜனமே கேட்குது, ஏப்பா கருப்பேன் தானே? ஆமாப்பா. மழை எப்போ வரும் தெரிஞ்சா தானே சொல்லுவேன். அவன் சமாளித்து பார்க்குறேன். மழை கருப்பன்ட்டே மழை கேட்குறேன். அப்புறம் என்ன ரமண மகர்ஜிட்டே போய் கேட்பாங்க. கருப்பன்ட்டே கேட்குறேன் மழை எப்போ பெய்யும்? ஒரு கிளவி பக்கத்தில் போய் ஓ என்ன உனக்கு குறை வச்சான், எப்போ மழை பெய்யும்? பூரா ஜாவியாக கிடக்கு மாடு மேயுது சொல்லு அப்படின்னா அடிச்சான் பாரு. எப்பா ஏன்னா சாமி ஆனது வையாசி மாதம் அடிச்சு விட்டேன். எப்பா ஐப்பசி 3க்குள்ளே மழை இறக்குறேன்டா. ஏன்னா அதுக்குள்ளே பேஞ்சணும். அவனா அடிச்சு விட்டு இறங்கி போயிட்டேன். மற்ற ஆள் ஒரு அடிச்சு பாஞ்சேன். தெய்வம் இருக்கு. அதனால ஒரு பாட்டு பாடும். அப்துல் கலாம் ஐயா பாட்டு. ஹலோ ஹலோ தென்பாண்டி நான் பிறந்தது சிவகங்கையா. ஆனால் திறமையான ஒரு பெட்டிக்காரன் என் தம்பி வக்கனா கொண்டு கருப்பு. என்ன பாட்டு பாடலாம் பாடுவேன். முண்டை என்ன பாட்டு பாடணும் காது கேட்காது. நான் ஒரு வரி பாடுவேன், அவன் சொந்தமாக ஒரு வரி பாடுவேன். ஆனால் எந்த வரி பாடினாலும் சுதியும் அவன் கெடுத்ததில்லை, தாளத்தையும் விட்டதில்லை. இவன் திறமையான ஒரு கலைஞன். வாழ்த்துக்கள். ஒரு சாச்சு புகழ். தென்பாண்டி ராமன் நாடே நம்ம தேஜபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடே நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு வைக்கிறோம்பா அவர்தான் அப்துல் கலாம். யா எங்கதான போரே ஐயா மஞ்ச சட்டை எங்கதான போறீங்களா ஒண்ணுக்கு இருந்து வாரிகளா அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைந்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையும்
செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. ஏ பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தரையா என்கிற கனவு காண சொன்னரையா. ஏ தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசபிதா அப்துல் கலாம். விண்மீது விண்ணு என்றால் பாமர மக்களுக்கு தெரியாது. வானத்தில கனையே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். ஏ வானத்தில கனையே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்துவினா. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்கங்களா. எதன்பாடி ஏ தென்பாண்டி ராம 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 ராமநாடு ராமேஸ்வரம் 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 படுத்திருக்காரு அடுத்திருக்கார் வைக்கிறோம்பா. வீக்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். உலகம் உள்ளவரை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழ் ஓங்கிக் கொண்டே இருக்கும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். தமிழன் அப்துல் கலாம் என்பது இந்த தமிழனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. அப்துல் கலாமை வணங்குகிறேன். எம்ஜிஆர். போயில கொஞ்சம் அங்கிட்டு பல்ல மாத்தி வைடா. அஜய் கறிக்கடை நண்பர்கள் சத்யா நகர் கொடூரமா 101. போயில வச்சிருக்கேன் அப்படி பிதுங்கிட்டு வருது. கணேஷ் போயில இந்த போயிலெல்லாம் சொல்லிட்டேன் இந்த நிலைமையில் இருக்க எல்லாரும். கணேஷ் போயில போட வேணாம்னு சொல்லலை. அது போடும்போது மறைச்சு போடுங்க. வாயில் வைக்கிறது இங்கே வைக்கிறேன் ஐயன்ட்டு ஏன்னு போயில வச்சிருக்கானே போடாதண்ணே. அது பீனாத்த அடிக்கும். ஐ லவ் யூ. ஓகே சேம்டி ப்ரோ. மதன் சூரி பயலகடா கொடூரமா 501 மெடிக்கல் செட்டியா என்னது கணேஷ் போயல அதெல்லாம் போட்டா சும்மல் அப்படி வரும். பெண்கள்லாம் உட்காந்துருக்கலத்தா அவங்க வீட்டுக்காரர் போயலை ஓட்டாருன்னா முத்தம் கொடுக்க எப்படி அலோவ் பண்ற? ஐயோ பக்கத்தில் வருவேன் வாயை எப்படி கொண்டுகிட்டு இருந்தா அது சிறுநாய் பீவோட வருது. என்னண்ணே போகலையா? அம்மா அம்மா பற்றி எங்கள் அண்ணே 500 கொடுத்துருக்கு. எங்கள் அண்ணே அதே என் தாய் பாசம். ரொம்ப நன்றி அண்ணே. பொண்ணு போலாத்தா என்ன பெத்தும் போட்டா நம்மள பத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா நம்மள பத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி ஆறாது சொன்ன கதை தீராது. சொல்லி சொல்லி ஆறாது சொன்ன கதை தீராது. பொண்ணு போலாதா என்ன பெத்து போட்டா நம்மள பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா அவ கண்ணீரத்தான் பார்த்தா. ஒரு தாயினுடைய சிறப்பையும் புகழையும் பெருமையும் சொல்ல ஒத்த வரி போதும். எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படி ஒவ்வொரு ஆள் கொடுக்குற காசுக்கு ஒவ்வொரு பாட்டு பாட ஆரம்பித்தா இந்த நாடகம் முடிய 2037. உங்கள் அன்புக்காக உண்மையிலே இந்த கார்ஜேரி கிராமத்துக்கு நான் வந்ததில்லை, இல்லை பக்கத்து ஊர்களுக்கு வந்திருக்கேன். ஆண்டார்வட்டத்துலேருந்து எங்கள் சித்தப்பா வந்திருக்காங்க. என் மானே எங்கள் சித்தப்பா செல்வம் சித்தப்பா ஒரு காலத்தில் மண் அடித்தார். இப்போ மண் அடிக்க முடியாது, அவரை அடிச்சுக்கிடுவார். எம்சாண்ட் அடிச்சுக்கிடுவாரா பேப்பேமேனே அத்தை தண்டி ஆள் உட்காந்துருக்குன்னா சட்டி ஓடுவான். நான் பண்ண மாட்டேன். சட்டி போடா பயலு கடா கொண்டு வர மாட்டேன். குனிஞ்சு பின்னாடி பார்த்தேன் என்னப்பா செவ ரொட்டி ஆண்டே ஏன் ரொட்டின்னு உள்ள வச்சு. அப்துல் கலாம் ஏவுகணை நாயகனே, இளைஞருடைய எழுச்சி நாயகனே, வருங்கால கனவு காணுங்களே என்று சொன்னார் அப்துல் கலாம் ஐயா. எல்லாரும் கனவு காங்குறாங்க. நமிதாவிட்ட ஒரு போட்டோ எடுக்கலாமா, சுமித் ஜில்லாவிட்ட ஒரு போட்டோ எடுக்கலாமா, அவனுக்கு மாதிரி நம்மளை பொண்ணு கிடைக்குமான்னு கனவு காங்குறாங்க. அவர் காண சொன்ன கனவு
நாட்டை பற்றி கனவு காணுங்கிறான்னா வீட்டை பற்றி கூட எவனும் கனவு காண்கிறது? இளைஞர் கையில் தான் இந்தியா இருக்கிறது என்று சொன்னார் அப்துல் கலாம் ஐயா. இளைய சமுதாயமே அதை சிந்திச்சு நீ நாட்டை பார்க்க வேணாம், உன் குடும்பத்தில் உள்ள உறவுகளை பார். அதுதான் இன்னைக்கு கண்ட பெரிய சாதனை. என்ன ஓ முருகா சரி கேமரா சேம்டி போயல ப்ரோ. ஐயோ அந்த போயலை மிதக்குதடா. அதில் ஏன்ட்டுலாம் என் தம்பியை போட்டோ எடுக்க வராங்க. நான் போட்டா பூடி என்னை காற்ற கூட கடிச்சிட்டு ஒத்துக்கிறேன். அதுலேயும் ரம்மு உம்மு வீச்சம் படுத்த சரக்கு அடிச்சுக்கிட்டு போயிலையே போட்டுக்கிட்டு எவுக்காருன்னு ஒரு போட்டோ முத்தம் கொடு அப்படின்னே. முத்தம் கொடுத்தேன், வெட்டி இழுத்துருச்சு. அப்புறம் பிரீதீஸ்வரி விளக்கமாத்த என்னை அடிச்சு. ஏன் இது சரக்கு அடிக்க வேணாம்னு சொல்லலை உங்களை. இதில் ஒரு சிலால் சொல்கிறேன், ஏன் சரக்கு அடிக்கிற? மைண்டு சரியில்லை மாப்பிள்ள, மனசு விண்ணுன்னு வலிக்குது. என்ன விண்ணுன்னு வலிக்குது? காதலில் தோல்வி ஏற்றவனையே காதலன் சரக்கு அடிக்கிறீல்ல என்ன அப்படின்னு. லவ் பண்ணாடா முண்டை, 7 வருஷம் லவ் பண்ண விட்டுட்டு போயிட்டாடா அங்கோத்தா போயிட்டேன் அப்படின்னு பார்த்தா அவர் மயிறு பெரிய மயிறு மாதிரி சரக்கு அடிச்சு சீரட்டை மடுவுலாம் சுடுவார். இங்கே சுடுவேன், காம்புல சுடுவேன், அவன் தூம்புல சுடுவேன், எல்லாத்தையும் சுட்டுட்டு முண்டை குப்புற படத்து கிடப்பேன். மேலே ஏறி வண்டியை விட்டு போயிடுவாங்க. என்னைக்காவது பொம்பளை பிள்ளைய அவன் என்னை ஏமாத்திட்டான்டி இடியட். ஒரு ரம்மு வாங்குடி, ஒரு பீரை வாங்குடி, அடிப்போம்னு அடிக்குதுலாக்க போடா வெண்டமையனே அப்படின்னு அவங்க ஸ்டாம்பை போட்டு இந்த வந்து லவ் ஃபெயிலியர். கண்ணன் தினேஷ் வழங்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி. என்னது என்ன வழங்குற? சக்கிமங்கலா கண்ணே தினேஷ் வழங்க கேடி பாய்ஸ் பயலுக. எவ்வளோ இருந்துச்சு? 200. 150 ரூபா மாதிரி தெரிஞ்சுட்டாடே. சரி 200, 50 ரூபா நாளைக்கு தந்துடுறேன். ஒரே என் தம்பிகள் தான். காதலிக்கு சொன்னாங்க எல்லாம் லவ் இப்படித்தானே? இப்படியாப்பா? இது என்ன அர்த்தம் தெரியுமா? உன் வீட்டுக்குள்ளே உள்ளே வந்துடுறேன்றேன். இது இப்போ ஒன்று சொல்லுவாங்க எப்படின்ட்டு, அதை என்னென்னா காலை இழிச்சு வைன்னு அர்த்தம். காலை அப்படி இழிச்சு ஒன்று அதே தலைவா ஒன்று ஒன்றா ஏன் வீட்டு போயிடுறேன். நீங்கள் டீச்சர்கிட்ட போய் விளையாடுங்க தலைவா. டீச்சர் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. நான் சொன்னது ஒரு பையன் போய் டவுட்டு கேட்டிருக்கேன் டீச்சர்கிட்ட. எம்கேஆர் எங்கள் ஊருக்கு நாடகத்துக்கு வந்தார் டீச்சர். அப்படியா? நல்ல கலைஞன் தான் சொல்லு முருகன். டொங்காஸ் தம்பி முடியை வெட்டிக்கிட்டு காய போட்டுட்டு அலசிக்கிட்டு அறைவேன். டொங்காசுன்றாடா. அது இல்லைடா. டீச்சர்கிட்ட போய் கேட்டிருக்கேன், ஏன் டீச்சர் கப்ளிங்கன்னா என்ன? அந்த டீச்சர் அப்படியே அழுதுகிட்டு லீவை போட்டு பள்ளிக்கூடம் வேலையே வேணான்னு போயிடுச்சு. எனக்கு ஒரு பொம்பளை வீடியோ போட்டிருக்கு யூடியூப்பில், ராமத்தெல்லாம் போட்டு. அதுக்கு வயசு 65 இருக்கேன். என்னை எச்சரிக்கிறாங்களாம். அப்படி வீடியோ போட்டு என்னை பேஜிருக்கு இந்த வண்டாப்பில். தரணி மீன் பண்ணை சார்பாக ரூபாய் 1001. கம்மாக்கரை ஓரத்தில் கண்ணாத்தா. அது டான்ஸ் வரும்போது பாடினாத்தையும் பிசுன்னு இருக்கும். ஏன்னா யார் சொன்னா டான்ஸ் வர சொல்லி? யார் சொன்னா உனக்கா? டான்ஸ் வேணும்னா உள்ள ஒரு ரவுண்டு பாத்ரூம் போய் பாடு. அது வர வேணாமா? பாவாடை கூட மாட்ட வேணாமா? வானே வானே ஊருகா மாட்டே பிச்சுட்டு வந்துட்ட கடையில் இருந்து. இங்கே வாரி எத்தனை பெண்ணு அம்மன் பிராண்ட் மசாலா இன்னும் எதை பிச்சுட்டு வர போறியோ? எங்கள் அண்ணன் தேன் பழனி பிகேவி பிரிக்ஸ் சேம்பர் டிரைவர். உண்மையிலே ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே கண்ணை விழித்து நம்மளையெல்லாம் பாதுகாப்பாக எந்த இடம் செல்கிறோமோ அந்த இடத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே எல்லையை காக்கக்கூடிய கருப்பனா நினச்சி வணங்குறேன். ஓட்டுநர்கள் எங்கள் அண்ணே சார்பாக என்ன எங்கள் அண்ணே 201 கொடுத்துருக்கு பழனி அண்ணே. ரொம்ப நன்றி அண்ணே. தம்பி முத்து வீதி மாந்தோப்பு வண்டி ஒரு ஊறுகா மட்டை இந்தா. இப்போ ஒரு கதை சொல்ல வந்து அதை சொல்லிடுறேன். ஏத்தா எல்லாரும் கவனிக்க போகிறோம். கப்புளிங்க ஓஜுன்றது தமிழ் அகராதியில் கெட்ட வார்த்தையா? வீட்டில் பெத்ததாக இதைப்பேன் பிள்ளை இருக்கும்போது 1008 அவுஜாரி ஓடுறேன், குச்சிக்காரி ஓடுறேன். நீங்கள் பேசுகிறோட கெட்ட வார்த்தையை நான் பேசிட்டேன். என்ன கெட்ட வார்த்தை? அந்த பொம்பளை எனக்கு வீடியோ போட்டிருக்கு. எம்கேஆர் ராஸ்கல் உன்னை எச்சரிக்கிறேன்டா, நீ மேடையில் நாகரிகமாக பேசுடா. என்னென்னு பார்க்குறேன், கப்ளிங் ஓ சொல்லாதடா. நான் நடந்து வரேன், சின்ன பையன் இந்த ஓதுற பெரிய கப்ளிங்கன்றேன் அண்ணைய. அதோட செத்துரு எதுக்கு போகிறேன்? இந்த ஆட்டை அறுத்துட்டாங்க, வாங்க போவோம்.
பாண்டி கோயில் கடா குளிக்கிருச்சு ஆனால் என் தம்பிகள் எல்லாம் அதெல்லாம் பார்த்தா இப்போ பிள்ளைங்க அவங்க இப்போ ஒரு ட்ராயர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளோதான் கபடி ட்ராயர் இங்கே கட்டுறாங்கடா. அப்படி கட்டிக்கிட்டு ட்ரம் செட்லாம் அட்டி பிக்கிறாங்க நங்குன்னு. ஆனால் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போங்கப்பா. ஏன்னா கல்யாணம் என்பது ஒரு பெரிய விஷயம். அவன் பொண்ணு கிடைக்காம 10 வருஷம் அலைஞ்சு தேஞ்சு ஒரு பிள்ளையை கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளை நடந்து வரும்போது 2 பேரும் வரும்போது கவட்டுக்குள்ளே இவனாவது சரவடியை போடுவானடா. இந்த வந்துட்டாங்க கிருஷ்ணா மெடிக்கல் எங்கள் அண்ணன். அதுதான் அது சரி. ஆடு வச்சிருந்தேன், மாடுகள் பல வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், நாளும் அரசு நெல்லு வச்சிருந்தேன், ஆண்டாறு ஓட்டத்துல கல்லு மெட்டுல இடையில கிடக்கிற இடங்கள் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு ஒரு 5 ஏக்கரை வாங்கி போட்டு கல்லுத்தூணை ஊண்டிக்கிட்டு மொட்டையா போட்டா எவனாவது வீடு கட்டிடுவேன்னு பெயிண்ட் அடிச்சு இன்ச்சில எழுதி வச்சிருந்தேன். அதையும் புடுங்கிக்கிட்டு எவனும் ஊண்டிட்டாங்கன்னா போச்சுன்னு ஒரு 95 வயசு கிழவனை 6000 சம்பளத்துக்கு செக்யூரிட்டியா போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை ரியல் எஸ்டேட் கை கொடுக்கலைன்னா நகை ஒன்ன தாண்டிருச்சுன்னு ஒரு 100 ரூபாய் நகை பொண்டாட்டிக்கு தெரியாம எடுத்து வச்சிருந்தேன். புல்லட்டு 1 வச்சிருந்தேன், என்ஃபீல்டு 1 வச்சிருந்தேன், பார்ச்சுனர் 1 வச்சிருந்தேன், பொலிரோ 1 வச்சிருந்தேன். பணங்காசு பெருத்து போச்சு. உள்ளூர்காரனே எவனை ஆளை வச்சு போட்டுருவாங்கன்னு லோக்கல் பாய்ஸ் ஒரு 10 பேரை பின்னாடி கார்பியூல வர வச்சிருந்தேன். எல்லாமே இருக்கு, சரக்கு இருக்கு, எல்லாம் சொத்துக்கத்து இருக்கு, டொங்காசு இல்லை அப்படின்னு வீட்டுக்கு எல்லா கஷ்டத்தோட போனா பொண்டாட்டி வாரத்துல 7 நாள் விரதம் இருக்கேன் தள்ளி போடுறான்னு சொல்றான்னு மதுரை சென்ட்ரல்ல ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். ஆடா உடனே தாண்டா பார்த்தா அப்பனுக்கு அப்படியே வேருக்கு வெதறலாம். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், அம்மன் செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், நாளும் அரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல உடம்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. எல்லாமே முடிஞ்ச பின்னே அண்ணனைக்கு எவ்வளவு காசு சட்டி பையில இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி சரக்க வாங்கி குடிச்சு உடலும் தாண்டா வெந்தது. 25 வருஷமா தொடர்ந்து இந்த குடிதான் உலகம். பார்க்கிற வேலையெல்லாம் உலகம் இல்லை, கட்டுன பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் தேவையில்லை, பெத்த தகப்பெல்லாம் ஓரத்துல கிடக்கட்டும்னு 25 வருஷமா காலையில 4 மணிக்கெல்லாம் பல்லு வளர்க்காம குடிச்சுக்கிட்டு யாரு திரியிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் பார்வையுப்போ மங்குது. அடு வச்சிருந்தீங்க, அடு வச்சிருந்தீங்க, அழகு ரேசு வண்டி வச்சிருந்தீங்க, அடுமரசு நெல்லு வச்சிரு, நல்ல உடம்பத்து பேரை வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு
அடகு வச்சு குடிச்சதுண்டு அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு விட்டோம் 100 நாள் காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு 100 நாள் காசை வாங்கி குடிச்சு குடிச்சு அழிச்சு விட்டோம் வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகள மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்து நமக்காக புத்திமதிய சொல்லி இருக்க இடமும் வீடும் நிலமும் கொடுத்துட்டு போனேன் எங்க பாட்டைங்க சொன்ன வார்த்தைகள்ல கள்ளிச்சேரி எம்கே யாரு மதிக்கிறேன் குடிச்சது போதும் அண்ணன் தம்பிகளா இந்த பிறவி என்பது ஒரு தடவை நமக்கு இந்த பிறவியில கைகால சுகத்தோட ஆண்டவன் படைச்சது நினைச்சு நீங்கள் எல்லாம் சாமியை பத்ததாய் தப்புன வணங்கணும் எத்தனையோ பேர் இன்னைக்கு மாற்றுத்திறனால இருந்து உலகத்துல சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அன்பு உறவுகள் எல்லாம் இந்த 2026ஓட நான் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண ஆளு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நினைச்சிருப்ப திருவிழாண்டு எத்தனை சத்தியம் பண்ணி பொண்டாட்டி தாலியில அடிச்சு சத்தியம் பண்ணி பிள்ளைகளை போட்டு தாண்டி குலஜாமிக்கு சூடாமத்தி நீ சத்தியம் பண்ணனால இந்த குடிய விட முடியாது மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கு இந்த மதுவை நிறுத்த முடியும் இதுல பெரியவர்கள் எல்லாம் நல்ல பாட்டு கருத்துள்ள பாட்டு பாடினேன் அந்த பப்புனு எந்த ஊர்றான்னு கேப்ப இதுல லேசா நினைச்சிட்டு வந்தாலும் இந்த பாட்டு அந்த கண்டாளி மையத்துக்கு பாடினேன் அடிச்ச சரக்கு இறக்கி விட்டாங்களே எனக்கு கிடைக்குதான்னு கெஞ்சுவேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 5 ஏக்கர் நஞ்ச வச்சிருந்தேன் அலுமரஜ நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையா வரங்கமடையில் பாப்பனா தோன்றியிருக்கும் எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆண்டாளோட கிராமத்தின் பன்னீர்செல்வம் ரியல் எஸ்டேட் சார்பாக 500 ரூபா கொடுக்கப்படுது. எங்கள் அப்பா செல்வன் தரவே இல்லை பேப்பையுமே ஆண்டார் ஓட்டாரான் என் மானே பன்னீர் செல்வன் ரியல் எஸ்டேட் சார்பாக 501 எங்கள் சித்தப்பா செல்வன் சார்பாக 2001 வாடா சோக்கர்னு வாடா ஒரு தாயம் எம்.கே.சி. கபாடி கிளப் பயலுகடா கொடூரமா அம்பளிப்பு 161 இது என்ன கணக்கு ப்ரோ கணக்கு தெரிஞ்சாதே நீ படிச்சிருப்பில்ல என் தம்பிகள் சொந்த கணக்கு கொடூரமா மஞ்சள் சட்டை பயலுகடா அண்ணே வானே சிந்தனை தலைமுன் நிற்பது இளைய தலைமுறைக்காக இப்படிக்கு எம்கேஆர் கொடூர பாய்ஸ் என் அண்ணங்கள் சார்பாக கோல்டு வின்னர் 1 கசகசா அது இல்லை இது மல்லிகை சட்டை அந்த அக்கா ஏன்டா பிடிச்சிருக்கிறது அதிசயமா மதுரனுடைய அடையாளம் என்னுடைய அண்ணன் மூத்தவர் காடமங்கலம் சப்பானி முருகன் சார்பாக கார்ச்சேரி என் அன்பு தம்பி கருப்பு அம்பலம் சார்பாக ரூபாய் 501 நன்றி எங்கள் அண்ணன் மூத்தவர் சப்பானி அண்ணன் சார்பாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி 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 அண்ணே என்ன கரத்திலும் மீனாட்சிபுரம் முருகேசன் மாரிமுத்து சார்பாக ரூபாய் 201 ரொம்ப நன்றிங்க ஐயா உள்ள போய் இருங்க இந்த வாரேன் என்ன கரத்திலும் பொன்னலாங்குடிய மதிமரியா குறுகிய மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கு வட்டம் கார்ச்சேரி கிராமத்திலே நம்மளை எல்லாம் காத்த அருள் வாழ்த்து கொண்டிருக்கிறார் என்னுடைய தாய் ஸ்ரீ மந்தையம்மன் சகிதம் அருள்மிகு ஸ்ரீ சக்தி கணேச திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஜாமியே அவன் பொம்பளையான செக் பண்ணுறா உலவத்தாளி இழுச்சு போடுறாங்க தலைமை கொடாயும் கான்செப்ட் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சூத்து பழுத்து போங்க கட்டாளிமனை ஐயா வேற சொல்ல தலைமை வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் எங்களுடைய வழிகாட்டி மூத்தவர் பி மூர்த்தி
பிஏ அவர்கள் தலைமையிலும் எம் முனியசாமி எம் இளவரசன் காரிச்சேரி ஊராட்சி மன்ற தலைவர்களை வணங்கி அடுத்த எலெக்ஷன் நிக்கிறதுக்கா 2 அடி சேர்த்து எங்க அண்ணன் தான் கிராம நிர்வாக அதிகாரி கார்ஜேரி ஏன்னா அவர்கிட்ட மண்ணடிக்க முடியாது பாசத்துக்குரிய முன்னிலை சிலைமான் காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் கார்ச்சேரி கிராமத்தார்கள் மற்றும் சதீஷ். இது நேத்து நாடகமா? இன்றைய நாடகம் இந்த கார்ச்சேரி என் இளைய சமுதாயம் மஞ்சச்சட்டை ஓட்டிய இளைஞர்களின் தம்பிகள் சார்பாக தம்பி அவனை மட்டும் தூக்கிட்டு ஒரு 800 ரூபா தரேன். அவனை தூக்கிட்டு அப்போ லேசாக கிளச்சி விட்டுக்கிட்டாரே அவனை. எதுக்கு அடுத்த ஊதிய இந்த நாடகத்தை நக்குன மாதிரி ஆகிட்டான்டா அவன். ஏற்கனவே பயந்த உலர நிற்கிறேன் ஊயிட்டு என்ன ஊய் உங்கள் அப்பத்தா விட்டு ஊய் தம்பி காற்றுல குறும்பி எடுத்துக்கிட்டு அறைவேன். எதில் விட்டு அப்படியா கொஞ்சம் பல்ல வலிக்கிட்டு நாளைக்கு வாங்க. அதை மட்டும் நல்லா சொல்லுவாங்க. மயிறு மாதிரி சொல்கிறாங்க. ஒளிப்பா எதுக்கு இருக்குன்னு தெரியல. என்ன சிமிட்டி அந்த நெளிவை என்னவாம்மா என்ன சொல்ல வரீங்க? நான் சொல்ல வரேம்மா. அவர் என்னடா சொல்கிறாரு தம்பி ஹெட்ஃபோனை மாட்டி வச்சுக்கிட்டு சூம்பா வந்த என்ன யூடியூப் எடுக்கிற பெரிய வெல்ராஜ் கேமராமேனு எந்திரியம் படம் எடுத்தவன் சாமியாடி கேமரா தட்டுறது இப்படியே உட்காந்துருக்கேன். தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பம் ஒன்றுபட்டு 2 கதவோடு அடைச்சிக்கிட்டு பவுடர் போடக்கூடிய 2 கதவு எழுச்சி அடக்கு. நான் உண்மையை தப்பா பேசுவேன். 2 கதவை அடைச்சிக்கிட்டு உள்ளே டப்பு பவுடர் போடக்கூடிய நாடகம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பம் அங்கு வரும். ஸ்ரீ இன்னும் சொல்லவே இல்லடா. சரி வள்ளிதர்மன் நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்பிச்ச வேந்தன் நடிப்பிச்ச மன்னன் தேக்கம்பட்டி சுந்தராசு புகழ் பாசத்துக்குரிய அருமை சகோதரிக்கு பிறந்த சகோதரன் ராம் காமத் அவர்கள் வேளன் விருத்தனாக நடிக்க குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி மன்னாருடைய சேர்ந்த கஸ்தூரி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக்கிறார். சபுத்திரி நான் பயந்தோனே. பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு சகோதரர் பாசத்துக்குரிய சகோதரர் அருள்மணி அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு எந்த நடிகர் வந்ததுன்னு தெரியல. வாரு அப்படி பயப்படுறாங்க. வாத்தியார் கொஸ்டின் கேட்ட உடனே முதல் பெஞ்சில் இருக்கவே கடைசி வரைக்கும் போயிடுவேன். நேற்று எனக்கு இரும சார்ன்ட்டு அப்படி கேட்பேன். நான் நோட்டீஸே பார்க்க மாட்டேன். நீங்கள் எதுக்கு பிடுங்க வந்திருக்கே வேற தாலி நீர்மலை குட உடைக்கிற மாதிரி. எந்த ஊரில் தாளக்காரன் என் நண்பன் கூலிச்சாமி பரவம்பட்டு கூலிச்சாமி சாகு வரையிலையும் உயிர் தோழனாக இருந்த ஒரு நண்பன்னா என் நண்பன் கூலிச்சாமி தான். கூலிச்சாமி ஆடுவேன். அழகாக ஆடுவேன். அவன் மூத்தரத்தை போய் குடி செத்தாலும் செத்து போயிட்டேன் போய் எலும்புறது சூம்பு. நீ ஆடுற எவனாவது ஆட்டத்தை இப்படி ஆடுவாங்களாடா? என்னமோ இளந்த முள்ள குத்தன மாதிரி ஆடுற நீ போட்ட ஆட்டம்தான் அப்படி தெரியுது. எதில் விட்டேன்? வாயில அடமான தொண்டையா இருக்காண்டா குரல் அரசே. டீம் கேசிசி கிரிக்கெட் கிளப் சார்பாக ரூபாய் 201 ஒரு பால் போடுவேன். கோபால் ஹார்மோனிய கலையரசு தம்பி உடனே போய் நமக்கு பெரிய ரவுமே ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி. அவனுடைய குரல் வளம் அவனுடைய சொந்த குரல் சொந்த வாசிப்பு திறமையினால் இன்னைக்கு தமிழகம் பூரா எங்கு சென்றாலும் கருப்பசாமியை கூட்டுவான்னு சொல்றாங்க. வாழ்த்துக்கள்.